गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पावन सेव्यन्तं श्री जयेन्द्रं नमामि। सदाशिव समारम्भां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அதுக்கே ஒரு நாளைக்கு வந்தெல்லாம் தரிசனம் பண்ணுவேன். அங்கேயும் வரத்துக்கு ஒரு இது அதை வந்து அன்றைக்கி ஒன்றுமே சொன்னாங்க. சரி, நாளைக்கு சங்கர ஜெயந்தி, இன்னைக்கு செலுத்த லீவு வராங்க. இந்த வருவார் இந்த வழியில் அப்படிங்கிறதால இங்கே ஒருத்தர் மாதிரி அது எங்கேயே கொடுத்துட்டோம். நல்லா இருக்கா சொல்லியிருந்தேன். 12 ஜோதிர்லிங்கத்துக்கு போயிட்டு கேதார்நாத்துக்கு 30 மாதிரி சரியே எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சி அதை அனுமதி கொடுத்து அபிஷேகம் பண்ண வச்சு அது கூட சொல்லியிருக்கோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஸ்ரீசைலத்திலையும் கேதார்நாதத்திலையும் நிறைய பேர் போய் அபிஷேகம் பண்ணி போகிறேன். வந்து மலையில் இருக்கிற கோவில்கள் அந்த மாதிரி இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் எல்லா இடத்துலையும் வேத பிரச்சாரம் விசேஷமாக நடக்கணும். அந்த 6 மாதம் எப்போ தரிசனமோ கேதார்நாத்தில் அந்த சமயத்தில் இந்த ரத்தூரான்னு ஒரு வருஷம் போயிட்டு வந்தீங்க. இப்போ அது மறுபடியும் அதை நல்லா தயார் பண்ணியிருக்கா. அந்த சௌகரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. மறுபடியும் அதை நல்ல வசதியாக பண்ணி அந்த ரத்தூரா ருத்ரபிரயா பிரதேச கிராமத்தை அங்கே போய் தங்கிட்டு பத்ரிநாத் போடுவா, தரிசனத்துக்கு போடுவா. கேதார்நாத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக விசேஷமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் அந்த 6 மாதம் தொடர்ந்து நடக்கிறதுக்காக மொத்தமாக வீட்டில் பண்ணியிருந்தோம். 5 மாதமோ 6 மாதமோ அந்த நேரத்தில் நம்ம மனுஷன் போய் இந்த திருவிழாவில் போய் தங்கிட்டோம். 10 பேருக்கு சொல்லுவோம். நித்தியப்படி ருத்ராபிஷேகம் நம்ம ஊர் வழக்கப்படி பண்ணுறதுக்கு நல்லது. அப்போதான் சொல்லுவாங்க. சொன்னால் இவங்களுக்குள்ள பேசுங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு யாருக்கு என்ன சோதனை போயிட்டு வந்துடுவீங்க. அது நடத்துவோம். முறைன்னு சொன்னாங்க. கோவில் முறைப்படி செய்யறதுக்காக அந்த கேதார்நாத்தில் ஸ்ரீசைலத்தை நம்ம மனமே இருக்கு. அதனால் யாருக்கு சொல்லணுமோ அது சொன்னால் அங்கே 2 பேர் ஓகே. அது என்னென்னா அடுத்த வாரம் வரைக்கும் அந்த முன்னாடி போகிறோம். அங்கே வந்துட்டோம் அந்த மாதிரி ஸ்ரீசைலத்தில் ருத்ராபிஷேகம் கேதார்நாத் ஸ்ரீசைலம் அந்த இடத்துல ருத்ராபிஷேகம் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய கிராமங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிற கான்செப்டை நம்முடைய ஆச்சாரியால் தான் ரொம்ப பிரசித்தி படுத்தி சௌராஷ்டிர சோமநாதருக்கு
ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம்னு சொல்லி இன்னொன்று அந்த ஜார்க்கண்டில் பிரசித்தமான சிவக்ஷேத்திரம் இருக்கு வைத்தியநாத் அங்கேயும் ஒரு பாடசாலை என்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கு. அங்கேயும் 34ஆம் வருஷம் பல்லாக்கில் பெருமாள் போயிருக்கேன். அதுக்கப்புறம் புதுப்பெருமாள் வந்து 73ஆம் வருஷம் வைத்தியநாத க்ஷேத்திரத்துக்கு போயிருக்கேன். இப்போ நம்ம மனுஷன் பேசிட்டு இருக்கா. அங்கே நான் ஒரு மண்டபமோ ஏதோ கட்டி அங்கே பெண்கள் அப்புறங்கள்லாம் வச்சுருங்க. அந்த வைத்தியநாத க்ஷேத்திரத்துக்கு நிறைய பேர் போயிட்டு வரணும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து காவடி எடுத்துட்டு வந்து கங்கா தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி ஸ்ராவண மாதத்துலேயும் இப்போ போன வருஷம் காசியில் இருந்தபோது அதிக ஸ்ராவணம் 8 சோமவாரம் எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த வைத்தியநாத க்ஷேத்திரத்தையும் நிறைய இந்த காவடி எடுத்து வந்து பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷம். பாத யாத்திரைங்கிறது முதல் தரமான விஷயம். ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அது பாத யாத்திரையாக போய் தரிசனம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். அதுக்காக ரொம்ப முடியாத வெளியிலேருந்து வந்தாலும் கீழே இருந்து மலைக்கு நடந்து போயிட்டு வராங்க திருப்பதியில். அது மாதிரி விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறதுன்றது விசேஷம். நிறைய தரிசனம் பண்ண முடியாது. ஆனாலும் க்ஷேத்திரம்னு போகும்போது நம்ம அதுக்கான நியமனங்களோட போயிட்டு வந்து விசேஷம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வைதிக சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அவ்வளோ வியாபாரம் உத்தியோகம் வேறு வృత్తిயில் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வைதிக சம்ஸ்காரத்தோட வைதிக பரியாவரணம் என்விரான்மெண்ட் அதோடு சேர்ந்து பழகிறதுக்கு அந்த 3வது ஆசிரமங்கிறது பிரச்சாரத்தில் குறைந்து போயிடுது. இந்த பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்தாங்கிறது பல காரணத்தினால அது வந்து இதாயிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த வானப்பிரஸ்த ஆசிரமங்கிறத கீழேந்து மற்ற ஆசிரமங்கள் இன்னும் 2 ஆசிரமங்களும் பலமாக இருந்தால்தான் இந்த 3வது ஆசிரமங்கிறது கிடைக்கிறது. அடுத்த ஆசிரமத்துக்கும் சொல்லியிருக்கோம். நதிக்கரைகளில் ஒரு 3 வருஷம் வானப்பிரஸ்தா ட்ரைனிங்னு சொல்லி அவன் வந்து பார்க்கணும். கீதா பாஷ்யம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சோதனம் சந்தர்ப்பம் பொறுத்து அவன் ஏதாவது 4வது ஆசிரமம் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஆசிரமங்கிற ஒரு ஏற்பாடு இல்லை. இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குலாம் இந்த மாதிரி சங்கி சக்தி கலந்து தனி மனுஷனால எல்லாம் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஒரு டீமாக இருந்தது. டீமும் இருக்குது டீமும் இருக்குது. அதாவது இந்த ருத்ர பாராயணம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிற டீம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வேறு வேறு ஊருக்கு வாங்கலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு இது ஒன்றும் வளரணும். எண்ணிக்கையில் வளரணும். ஆக்டிவிட்டீஸ் நிறைய காரியக்கிரமங்களும் இதெல்லாம் போகிற இடத்துல ஊரு பெரிய தோப்பில் கூடையும் சில ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணும்போது கொஞ்சம் ரயில்வே வேலை பண்ணுறவாங்க அங்கங்கே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க.
நிறைய ரொம்ப வயசாகிட்டவருக்கு திருமணேஸ்வரன் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பெரம்பூர் ஐசிஎஃப் அதில் வேலை செய்யறவங்க அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் போய் வேலை சத்சங்கம்லாம் பண்ணிட்டு கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் அங்கே பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களோட பேசுறது, அப்படி பல ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ரயில்வே குரூப்பு இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு வருவாங்க. ரொம்ப முன்னாடி அவன் தான் கங்கா தீர்த்தம்லாம் நிறைய கோவில் கொடுத்துருக்கேன். கங்கா தீர்த்தம் நடக்கிறது, அந்த காலத்தில் காமாட்சி கோவிலெல்லாம் கண்டி போவோம் தீர்த்தம்லாம் நடக்கும்போது ரயில்வே குரூப் அவன் போய் அந்த கைகள் அது பண்ணியிருக்கேன். சிக்கிம்லேருந்து வேறு பாடசாலைக்காரவங்க சிக்கிமில் நம்ம கோவில் இருக்கு, பஞ்சாயத்தில் கோவில் இருக்கு, ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருக்கு. அங்கேயும் போயிட்டு வந்தாங்க. அங்கேயிருந்து வந்த 4 நாள் முன்னாடி நேபாளிகள் வேத பாடசாலை படிச்சிருக்காங்க. அங்கேருந்து வந்தாங்க. அதே மாதிரி சிலிகுரிங்கிற ஊரில் வேத பாடசாலை நேபாளிகள் படிக்கிறாங்க. 2 சோதனையும் அதில் ஒன்றும் வேத பாடசாலை இந்தியாவில் நடக்கிறது ஒன்று. இங்கே நடக்கிறதுனால பக்கத்து தேசமாக இருக்கிற நேபாளத்திலையும் இந்த தர்ம பிரசாரத்துக்கு சௌரியமாகவும் இவாளுடைய வேதாபியாசம் உபயோகப்படுது. அப்படி சிக்கிம்லையும் சிலிகுரியிலையும் கோவா அங்கே ஒரு கோவில் இருக்கோம். நிறைய பேருக்கு அது கோவில்லாம் அந்த ஊரில் உண்டுன்றது ரொம்ப தெரியாத விஷயம் அது. அதனால் அங்கே நிறைய 400 கோவிலுக்கு மேலே இருக்குது. அது பிரச்சாரம் பண்ணிட்டு பிரச்சாரங்கிறது நிறைய கோவில் 2 கோவில் ஆகும். அது பழைய கோவில் புது கோவில் 1510 1960 வருஷம் வரைக்கும் 450 வருஷம் அந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்குதுங்க. அதனால இடம் மாறி போயிடுச்சு. பழைய இடம் ஞாபகம் வச்சுருக்கா. இந்த இடத்துல கோவில் ஈடுபாடு ஒரே பேர்ல 2 கோவில், பழைய கோவில் ஒன்று, புது கோவில். அகராரம், புது அகராரம். அங்கே சில கோவில் இருக்கு, அது பழைய கோவில் அப்படின்னு. அங்க துளசி மாடம்லாம் நிறைய ஆற்று விளையாடி இருக்கு. அது பார்த்தா இது இந்துக்கள் வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடையாளம், தார்மீகமான அடையாளம். அடையாளம் பல லௌகிகமான அடையாளம் இருக்கு, ட்ரெஸ்ஸில் இருக்கு, போஸ்ட்டு பொசிஷன் அதெல்லாம் இருக்கு. இந்த தார்மீகமான அடையாளங்கள் அதில் இந்த துளசி மாடங்கிறது வந்து அந்த தார்மீகமான அடையாளங்கள். அதுக்காக கோவாக்கு நிறைய பேர் கோவில்லாம் கொடுத்துருக்காங்க. ரயில்வேக்காரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. 2 பிரவாசி பாரத், நிவாசி பாரத். நீங்கள்லாம் நிவாசி பாரத் ரசிக்கிறோம். பிரவாசி பாரத், பிரவாசி பாரத்தில் வெளியில் இருந்தால் இப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்லிட்டு பிரவாசி பாரத்லேருந்து நிவாசி பாரத்தாக வாங்குறோம் அப்படின்னு. இங்கே இருக்கும்போதும் ஒரு நெருக்கமான உறவு, இல்லை, அதாவது கலாச்சார சம்பந்தப்பட்ட சத்சம்பந்தம். லௌகிகமாக எல்லாரும் இந்த உத்தியோகம், இந்த படிப்பு, இந்த சம்பாத்தியம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் பொதுவாக பேசிக்கிற விஷயம் கிடையாது. ஒரு 300-400 கிராமங்களில் வசிச்சவர் அங்கே ஒரு 100 கிராமங்கள், திருச்சி தஞ்சாவூர் அங்கே ஒரு 100 கிராமங்கள், அதுக்கப்புறமா இங்கே நாத்தாக்காங்க தூரம் 10 கிராமம் கிடையாதுங்க.
தூரம் இருக்கிற மொத்தம் ஒரு 400-500 கிராமமாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் அவ்வளோ நெருக்கமான கிராமம் கிடையாது. சேலம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் இருக்கும். இவெல்லாம் அங்கங்கே இங்கே வச்சுருக்காங்க. அவளுக்கெல்லாம் இருக்க வேண்டிய கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி மறுபடியும் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒன்று சேர்க்கிறது, மனுஷாங்க தர்ம ரீதியாக ஒன்று சேர்க்கிறது. இப்போ எல்லாரும் நீங்கள் ஸ்ரீரூபம் வழியாக ஒன்று சேர்ந்துருக்கீங்க. வேறு எந்த ஒரு கரையிலும் உத்தியோகம் சௌக்கியம் அதெல்லாம் வேறு வேறு. ஆனால் உங்களை வந்து சேர்த்து வச்சிருக்கிறது குருபக்தியும் இந்த ஸ்ரீரூபங்கிற ஒரு இதுவும் மாதிரி அவரான குலதெய்வ கோவில் வழியாக சேர்க்கிறதா சுவாமிமலை, சிறுவாச்சூர், கண்ணங்குடி, வேறு எந்தெந்த ஊர்கள்லாம் குலதெய்வங்கள்லாம் எந்தெந்த கோவில் வழியாக சேர்க்கிறது. மொத்தத்தில் இந்த வைதீக பரம்பரை இல்லை. இந்த ரிஷிகளுடைய கலாச்சாரத்தை சந்தியாவந்தனம், கன்னிகார்ஜம், உபாசனம், சிவபூஜை சிவபூஜையெல்லாம் கொண்டு பற்றி அதுதான் பிராச்சீனமான முறை. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வைக்கிறாங்க, வேற விஷயம். நம்ம கோயில் பெருசா கட்டியாரு அது வேற சமாச்சாரம். ஆனால் ஒரு விக்கிரகம்னு நம்ம வச்சுருக்கோம்னா அந்த விக்கிரகத்துக்கு வேண்டிய பூஜைகளையும் நிறைவேற்றமும் பண்ணுவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அன்னைக்கு பார்க்கறதுக்கு சொல்லுமா இருக்கும் ஒரு விஷயம். இதுதான் ஒவ்வொரு ஆற்றுலையும் அந்த சிவபூஜை இருக்கிறது, அந்த கான்செப்டை எப்படி பலப்படுத்துறது. இதுக்கெல்லாம் நேரம் வேணும், மாற்று ஏற்பாடு வேணும். முதல் பண்ண முடியலைன்னா ஒரு தான் பண்ணலாம். ஆற்றுல அதுக்கு 12 வருஷம் இருக்காடா செய்வாங்க. அதனால் இந்த பரம்பரையும் இந்த பாரம்பரியமும் தொடரணும்னா சம்ஸ்காரங்கள் தொடரணும். சம்ஸ்காரங்கள் தொடர்ந்தால் பரம்பரை தொடரும். அந்த பாரம்பரியம் தொடரணும்னா அதுக்கு வேண்டிய ஸ்ரத்தை, அதுக்கு வேண்டிய உற்சாகம், அதுக்கு வேண்டிய தைரியம், அதுக்கு வேண்டிய நம்பிக்கை, இதெல்லாம் இருக்கும்போது பாரம்பரியங்கிறது தொடரும். பரம்பரை சரீரம் சம்பந்தப்பட்டது இந்த பரம்பரை, மனசு சம்பந்தப்பட்டது அந்த சரீரத்தில் அந்த மனசு இருக்கும், அது பாரம்பரியம். அப்புறம் அந்த சரீரங்கிறதையும் சரி, அந்த மனசுங்கிறதையும் சரி, அதுக்கு என்ன உண்டோ அதுக்கு இந்த வைதிக சம்ஸ்காரங்கள். இந்த வைதிக சம்ஸ்காரங்கிறது ஒரு மனுஷால ஆத்ம ஞானத்தை நோக்கி அது கொண்டு போகும். ஆத்ம ஞானங்கிறது ஒரே நாளில் வரக்கூடிய விஷயம் இல்லை. யாருக்கோ பூர்வ புண்ணியம் இருந்தால் ரொம்ப 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 துர்லபமாக அது கிடைக்கக்கூடியது ஒன்று. ஆனால் அது கிடைக்கணும்னா இந்த சரீரம் வேணும். இந்த சரீரத்தை அதுக்காக உபயோகப்படுத்தணும். அதுக்காக உபயோகப்படுத்தணும் போது இதில் ஒரு தேஜஸ், இதில் ஒரு வர்ச்சஸ், இதில் ஒரு காந்தி, இதெல்லாம் வரணும்னு சொன்னால் அது மந்திரங்கள் மூலமாகவும், ஜபங்கள் மூலமாகவும், ஹோமங்கள் மூலமாகவும் இந்த சரீரங்கிறது பவித்திர சரீரமாக மாறும். யஜ்ஞோ தானம் தபஸ்செய்த பாவனானி மனீஷினாம் ஏதான்யபிது கர்மாணி சங்கல்பத்வா தனஞ்சய கர்த்தவியானி இதிலே பார்த்த நிஷ்டிதம் மதமுத்தமம். இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணியாகணுமான்னு கேள்வி கேட்டபோது கட்டாயம் யஜ்ஞோ தானம் தபஸ்செய்த. அந்த தபஸ்னா நம்ம தனியாக காட்டில் போய் உட்கார்ந்துட்டு ஏகாந்தத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தபஸ் விடணும். அது சில பேருக்கு சாத்தியம், சில காலத்திற்கு சாத்தியம் வரும். ஆனால் வைதிக ஹிந்து சனாதன தர்மங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தபஸுங்கிறத அறிமுகப்படுத்தி, அது பிரம்மச்சாரியாக இருந்தாலும் தபஸ் உண்டு,
கிரகஸ்தராக இருந்தாலும் தபஸ் உண்டு, வானப்பிரஸ்தராக இருந்தாலும் தபஸ் உண்டு, சன்னியாசி இருந்தாலும் அவருக்கு தபஸ் தான் செய்யணும். இப்படி இந்த தபஸுங்கிறது பாபத்தை நீக்குவது தபஸ். இந்த மனசுல இருக்கக்கூட அஞ்ஞானம் என்ன இருக்கோ, மனசுல என்ன அகங்காரம் இருக்கோ, அதனால வரக்கூடிய ஒரு அசிரத்தம் இருக்கோ, இது எல்லாத்தையும் போக்கி இந்த தபஸ் சக்திங்கிறது ஜபம் பண்ணுறதுங்கிறது ஒரு தபஸ். ஜபத்தோடு சேர்ந்து இந்த நெறிமுறைகளுடன் வாழ்வது அது ஒரு தபஸ். ஆச்சாரக்கோவை, ஆலயம் தொழுவது சாலம் என்று, அறம் செய்ய விரும்பு. தமிழில் பிரபலப்படுத்துகிறவர்களுக்கு இது சொல்லுங்க இருக்கு. இந்த வாய்க்கால் வழியாக வந்தவாறு சொல்லிக்கிறவர்களுக்கும் இது தமிழை நம்ம ஞாபகப்படுத்த முடியாது. தமிழ் பாடசாலைன்னு ஒன்று ஏற்பாடு ஆகிட்டு ஸ்கூலும் படிச்சிருந்து தமிழும் படிக்கிறேன். சாமனாக இருந்தால் அதனால் தமிழ்லேயும் ஒரு பரிசீலனை சாஃப்ட்வேர் தான் தெரியும் என்று வேண்டாம். தமிழ்லேயும் பரிசீலனை இருக்கட்டும் சில குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏற்பாடாகிருக்கு. அதாவது சமுதாயத்தை நிர்மாணம் செய்யணும், அதுவும் வைதீக சமுதாயத்தை நிர்மாணம் செய்யணும்னா அந்த வைதீகமான சமுதாயத்தை நிர்மாணம் பண்ணும்போது நிறைய அங்கங்கள், உறுப்புகள், பார்ட்டுகள் சேர்ந்து அந்த பிரதான அம்சம் உருவாகிறது. அதுக்காக தான் இங்கே நிறைய கல்வி முறைகளில் நிறைய புதுசாக ஆரம்பிச்சு தர்ம சகித வித்யா, தர்மத்தோடு கூடிய கல்வி. இப்போ உங்களுக்கு அங்கங்கே சந்தர்ப்பம் கிடைச்சது, கொஞ்சம் எனக்கு சுலபமாக நிறைய உங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் இங்கே எல்லாரும் கணபதி அந்த விசேஷம் ஆரம்பித்து இது எல்லாத்தையும் நல்லா உங்களை உற்சாகப்படுத்தி அந்த வயசான காலத்துலேயும் சொல்றதே தெரியாமல் அது மாதிரி எங்கே சொன்னாலும் இந்த வியாச பூஜை பண்ணின ஊரெல்லாம் போயிட்டு வாங்க சொல்லும்போதும் அப்பவும் சாதர் மாச இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து எல்லா கலந்து இருக்கும்போது எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தார்மீக சங்கம் ஒன்று தேவை. ராஜநீதிக்கு ராஜநீதிக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் பொலிட்டிக்கல் தேசத்துக்கு தேவை, தேசத்துக்கு தேவை, கோவில்களுக்கு ரொம்ப தேவை. அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்கள் மாதிரி இருப்பாங்க தான். அதனால ஒரு செண்டி ஹோமம் இருக்கிறதோ, வேத பாராயணம் நடக்கிறதோ, கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கே அவளுக்கு பல விதத்திலையும் ஒத்தாசையாக இருந்து இந்த திருப்பதியில் ஸ்ரீவாரி சேவான்னு உள்ளது. அந்த ஸ்ரீவாரி சேவா மாதிரி இந்த வைதிக சேவைக்கு இது மாதிரியான ஒரு ஸ்தாபனங்கிறது முக்கியமாக இருக்கிறதுங்கிறது நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் அடுத்த தலைமுறைக்காரர்களுக்கும் நல்லா கிடைக்கிறோம். இன்னும் ஆர்கனைஸ்டு வே, இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடோடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பராதிபீன் பக்கத்தில் ஒரு அது மாதிரி நிறைய ஸ்கூல்களில் பெங்களூரில் நடக்கிறது, வித்யாநிகேதன் நடக்கிறது. அங்கே மூணு வேளையும் சந்தியாவதனம் பண்ணிட்டு அர்க்கிய பிரதானம் கொடுத்துட்டு நமக்கம் சுமக்கம் புருஷ சுத்தம் இதெல்லாம் கற்றுண்டு அன்னபூர்ணாஸ்தவத்தில் சொல்லிட்டு பிராணாய சுவாஹா பிராணாய சுவாஹா சுவாஹான்னு சொன்னால் ஹோமம் தான் பண்ணணும் அப்படின்னு இந்த சுவாஹா அதையும் சொல்லி அதுக்காக அந்த ஸ்கூல் அங்கே நடந்துருக்கு. இது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் அங்கங்கே நடக்கும். வால்மீகி ராமாயணம் சிபிஎஸ்சி ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், அது பொது வழியில் நடக்கிறது. ஜோதிஷம் அது லௌகிகமான ஸ்கூலில் திண்டிவனத்தில் நடக்கிறது. வைகாரசம் அப்படின்னு அது வைஷ்ணவான வைஷ்ணவான இது
பிராச்சீனமான இதுலேயே விஷ்ணு உபாசனை பண்ணுறோம். அப்படி இவா வேலை பஞ்சராத்திரம் வேலை, இவா வேலை. நீங்கள் எப்படி ஆஸ்வராயணம் ஆபஸ்தம்பம்ங்கிறீங்களோ அது மாதிரி வைகானசம் வரும். அந்த வைகானசத்துக்காக ஆவடியில் நடந்துருக்கு. இது மாதிரி படிப்பு சம்பந்தமாக நிறைய யோக சாஸ்திரத்துக்காக ஒரு ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். கொடைக்கானலில் சங்கராசிரமத்துக்கு அங்கே வந்து சந்தியாவதனமும் பண்ணிட்டு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் தமிழுக்கான பாடசாலை கும்பகோணத்தில் பண்ண சொல்லி அது சொல்லியிருக்கு. சங்கீத பாடசாலை மாமல்லத்தில் இருக்கு. சங்கீதம், சந்தியாவந்தனம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், எல்லா இடத்துலையும் சந்தியாவந்தனம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது முக்கியம். அதோடு சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட். அது மாதிரி இப்போ ஸ்ரீசைலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 30 ஏக்கரில் சனாதன தர்ம சேவா கிராமம் அப்படின்னு அங்கே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க. சந்தியாவந்தனம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், சம்ஸ்கிருத பாஷை. அவன் நாளைக்கு லௌகிகமாகவும் படிக்கலாம், அதுக்கு சம்ஸ்கிருதத்துக்கு கிடைக்கிற மார்க்கும் கிடைக்கும் வாழ்க்கை. இல்லை நாளைக்கு நான் சாஸ்திரமே முழுக்க படிக்கிறேன், தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா படிக்கிறேன்னா அதுவும் படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கோர்ஸு சனாதன தர்ம சேவா கிராமம். அதாவது ஆன்பாவத்தினால வளர முடியாது, சேவா பாவத்தினால தான் சமுதாயம் வளர முடியும். அதனால் அந்த சேவா அப்படிங்கிற அபிப்பிராயம் தேசபக்திக்காக அந்த காலத்தில் சேவா கிராமமும் பண்ணியிருக்காங்க. இப்போ தர்மத்திற்கு சேவை, தேசத்துக்கு சேவைங்கிறது ஒரு இருக்கு, அதுவும் பண்ணணும். அது பண்ணுறது சந்தர்ப்பங்கள், அதுக்கான நேரம், அது வேணும். ரொம்ப அடிப்படையான தர்மம். தேசம் குழப்பத்தில் இருந்த போதும், கஷ்டத்தில் இருந்த போதும் 1000 வருஷங்கள் உதவிகரமாக இருந்தது தர்மம். அதனால தர்மத்தை வலுவாக நாம் காப்பாற்றினோம்னா தேசமும் நல்லா இருக்கும், தேசமும் சுபிட்சமாக இருக்கும், தேசமும் தைரியமானதாக இருக்கும், தேசமும் ஒத்துமையானதாக இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்து கேதார்நாத்தெல்லாம் அங்கே உடனே உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உட்கார்ந்தோன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணுறாங்கன்னா, விசேஷமாக எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் தர்மம். ஆக இந்த தேசங்கிறது தர்மத்தின் மூலமாக ஏற்கனவே ஒன்றாதான் இருக்கு. ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தப்புறம் தான் இந்த தேசங்கிறது ஒன்றாச்சுங்கிறது இல்லை. எத்தனை விதமாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் காலத்தில் வந்த முன்னாடியில் இருக்கேன். வேற ராஜ்யங்கள்லாம் தனது குட்டி குட்டி சம்ஸ்தானங்கள்லாம் நிறைய இருந்தப்போ கூட, சுதேசி சம்ஸ்தானங்கள் இருந்தபோது கூட, ஒரு ஊர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகிறவாளை கௌரவிச்சுட்டு இருந்தா, அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா, அவளுக்கு தங்கறதுக்கு சத்திரத்தில் இடம் கொடுத்துட்டு இருந்தா, அவளுக்கு தண்ணீர் பந்தல் நடத்திட்டு இருந்தா, ராமேஸ்வரத்துலேருந்து காசி போகிறதுக்கு. ஆகவே இந்த தேசம் முழுமை ஒத்துமையாக இருக்கிறதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் தர்மம். அது தர்மத்துக்கு முக்கியமானது வேதம். அந்த வேத மந்திரங்களை பாகமாக இருக்கட்டும், முழுக்க இருக்கட்டும், மொத்தத்தில் அந்த வேத பாகத்தை நம்முடைய தேசத்தினுடைய பாகங்களில் நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதனால் வருஷம் ஒரு வேத பாராயணம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம். கிராமங்களில் வேத பாராயணக்காரர்களுக்கெல்லாம் பாடசாலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லியிருக்கோம். போயிட்டு நிறைய பேர் 5 நாள் முடியலன்னா கூட அந்த வேத பாகத்தை பிரிச்சுங்கோ, ஒரு 5-6 பேச்சா உட்காந்துருந்தோ, வேதம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி மாச சிவராத்திரி சதுர்தசி அன்னைக்கு, அமாவாசைக்கு முன்னாடி வர சதுர்தசி அன்னைக்கு பண்ண சொல்லி, அது ஆந்திராவில் பல ஊர்களில் அந்த ஏகதின வேத பாராயணம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கோவில்கள்லாம் வெறும் கட்டணம் மாத்திரமல்ல,
அந்த கர்ப்ப கிரகத்தில் ஒரு சைத்தன்யங்கிறது இந்த மந்திர பாராயணத்தினால உருவாகிறது, வளர்கிறது, தொடர்கிறது. அதனால இந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த மண்டபத்தில் எல்லாரும் போய் தப்போ இந்த வேத பாராயணத்தை ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீருத்ரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்தோத்திரம்னு நம்ம நினைச்சிருந்தாலும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு தான் பாஷ்யம் எழுதியிருக்கார் ஆச்சாரியர். சஹஸ்ரநாம்னா ஸ்தவனம் பிரசஸ்தம் விருட்சியதே ஜென்ம ஜரார்த்தி சாந்தி அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் லலிதா கிருஷ்ணதிக்கும் பாஷ்யம் ஆச்சாரியார் எழுதியிருக்க. இந்த காலத்தில் வேத பாடசாலைகள் நடத்துறதுன்னு ஒன்று, அதோடு சேர்ந்து பிரதான மார்க்கத்தோடு சேர்ந்து சர்வீஸோடு சொல்கிறாங்க. அது மாதிரி உபகாரமாகவும் உபகரணமாகவும் இருக்கக்கூடிய வழியில் ஒரு வைதிக மத்திய வர்க்கம், ஒரு வேத சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு மிடில் கிளாஸை தயார் பண்ண வேண்டியது முக்கியம்னு சொல்லியிருக்கோம். கோத்திரம் கேட்டால் வேதம், வேதம் கேட்டால் கோத்திரம் இல்லாமல் அவளுக்கு முக்கியமான அம்சங்கள் எவ்வளோ முடியுமோ ஆத்திர பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறது, சண்டி சப்தசக்தி புஸ்தகம்னு சொன்னார், சண்டி சப்தசக்தி பாராயணம் பண்ணுறது, ஒரு ஆத்து சௌரியத்துக்காகவே ஜபம் எல்லாம் பண்ணணும்னா வைதிகால வச்சு நாம் பண்ணுறதுன்னு ஒன்று அது பண்ணணும். அதோடு சேர்த்து ஒரு 20,000 ஜபம் பண்ணணுங்கிறார், அது நடத்துகிறோம். சாஸ்திரங்களை கூப்பிடுறோம், அவர் நடத்தி கொடுக்குறாரு. ஆனாலும் இன்னும் சர்க்கை இருந்தால் தேவையில்லைங்கும் போது ஆத்து மனுஷால யார் கற்றுக்க முடியுமோ வாங்கத்தில் அதுக்கு அந்த சர்க்கையும் அந்த குடும்பத்தினுடைய யோகக்ஷேமத்துக்கு உபயோகப்படும். இருந்தாலும் எல்லாமே பிரதிநிதிகள் மூலமாக பண்ணுறது உண்டு. நாம் எதில் கலந்துக்க முடியுமோ அதுலேயும் நம்ம கலந்துக்கிறது. அதே மாதிரி பாராயணங்கள் சொன்னார், பாகவத பாராயணம்லாம் சொன்னார், பகவத்கீதை பாராயணம், அது வந்து அபிசிரவணம்னு ஒன்று சொன்னார். அது சிரவணம், அது சிரவணமும் நிறைய வரும். நிறைய வேத பாராயணங்கள் நடக்கிற இடத்துல ஒரு 15 பேர் வைதிகா பாராயணம் பண்ணுறான்னா கூட மற்ற கிரகஸ்தால உட்கார்ந்து கேட்கறதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு இருக்கு. அதில் சிரவணம் பண்ணக்கூடிய பர்மிஷன் இருக்கு. அதனால அந்த சிரவணங்கிறது ஸ்ரோதவியா, மந்தவியா, நிதித்தியாசித்தவியா. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம். அதனால அந்த சிரவணங்கிறது முக்கியமானது. நல்ல விஷயங்களை கேட்கறது. அது அந்த சமயத்தில் பித்ரு பூஜனம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த அதிசிரவணங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்த காலத்திலேயே மதுரையில் வைகை கரையில் பெரியவா உத்தரவு பேரில் 16 சாதம் பண்ணுறதுக்கு பாதுகாப்படத்தில் ஏற்பாடு பண்ணி நம்ம கர்னூரில் இருக்கும்போது லிஸ்ட் ஒருத்தர் அனுப்புவார். இங்கே தபாலாம் பார்த்துருப்பேன் இல்லை, அது பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டாக வரும். அது பார்த்தா என்னென்னா யாராக்கிற சாதனை வந்தது, பண்ணினவர் யார், யாருக்காக பண்ணினார், இந்த திதி எல்லாம் எழுதி ஒரு ஜாபிதா. சமயத்தில் ஏதாவது வாரத்தில் ஏதாவது மறந்து போயிட்டா கூட ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ரெக்கார்டு. ஆனால் அதெல்லாம் சத்தியா மறக்காம பண்ணிட்டு வர அந்த பித்ரு பூஜனங்கிறதுலையும் நம்ம விசேஷ கவனம் செலுத்தோம். அதுதான் நல்ல ஆரோக்கியமான சந்ததி, அனுசூதமான சந்ததி, நல்ல தர்ம சந்தையோட கூடிய சந்ததி வரத்துக்கு அந்த பித்ரு தேவதையுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. ஆகவே இந்த கோவில் திருப்பதி நம்ம பக்தாலும் நிறைய பேர் பண்ணலாம். அது வந்து அது நிர்வாகத்திற்காலையும் நிறைய பண்ணலாம். நம்ம ஜனங்களும் சத்தியாக பண்ணியிருக்க அனுமதி கிடைக்கிறது பெரிய விசேஷமாக
சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கா டெய்லிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் ஈடுபட்டு கோவில்கள் தன்னார்வ கலந்துறதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோவிலில் வேத பாராயணம் அப்படிங்கிறது சில ஊரில் தான் நடக்கிறது. இந்த அத்தியன மக்கள் அதெல்லாம் சில கோவிலில் தான் இருக்கு. ஒன்று மனுஷா கிடைக்க மாட்டேங்கிறா, இல்லைன்னா அவளுக்கு கிடைக்கிறது கிடைக்கல, இது இருக்கு. அது தனி விஷயம். அது 2-in-1 3-in-1 எல்லாமே எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், ஒரு பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் ஒரு விஷயம் இருக்கோம்ல, எல்லாமே ஒன்றும் இல்லை, அவரே சுவிட்சு போட்டு ஒரு பெல் அடிக்கிறது அதுக்கு மனுஷா இல்லை. அதனால் இந்த அத்தியங்கள் நல்லதான். அதாவது கோவில் சுருங்கல், கோவில் சுருங்கல். சுருங்கிறது இடம் ரீதியாக சுருங்கிறது, ஆக்டிவிட்டிஸ் ரீதியாகவும் சுருங்கல். அதில் ஒவ்வொரு மகாலயங்கள் பண்ணி முக்கியமானது ஒரு கால பூஜையாக நடக்கிறது. இன்னும் விவரமாக நடக்கிறதுக்கு நிறைய சேர்ந்துக்கிறோம். சேர்ந்து வருஷம் வேத பாராயணம் இந்த கோவிலில் நடக்கிறோம். அந்த ஸ்ரீருத்ர பாராயணங்கள் பிரதோஷத்துக்கெல்லாம் போய் நீங்கள் எப்படி டிவியில் 150 பேர் வந்துருக்கீங்களோ அது மாதிரி எங்கேயா ஒத்துமை இல்லை அப்படின்னா, இல்லைன்னா ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிராம கோவில்களுக்கும் அப்பப்போ போய் இந்த மாதிரி மகராசம் இந்த ஸ்ரீருத்ர பாராயணம் அந்த பித்ருபூஜனம்னு வரும்பொழுது 3 விஷயங்கள் இந்து மதத்தில். ஒன்று தேவதா, 2 ரிஷி, 3வது பித்ரு. தேவதா அதுக்காக கோயிலை பற்றி சொல்லணும். அது ஓரளவுக்கு நல்லாவே நடந்துருக்கு. இந்த கம்பேர் பண்ணும் பொழுது நல்லாவே நடந்துருக்கு. 2வது ரிஷிகள். இந்த ரிஷிகள்னு சொல்லும்போது நியமம், அது போது எடுத்துக்கிறது, காலம் இது மாதிரியான நியமங்கள், சாப்பிடாமல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த நியமங்கள்லாம் என்ன உண்டோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. அது ஆர்ஷ சம்ஸ்கிருதி, வேத பாடசாலைகள், அதெல்லாம் நடந்துருக்கு. 3வது விஷயம் பித்ருபூஜை. அதுக்காக இந்த பித்ருபூஜனத்தில் கயா, அந்த பீகாரில் எந்த கயா இருக்கும் அந்த கையாவை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை அதர் சைடு கையா வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கேன். புத்திஸ்ட் கையா வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கேன். இந்த பக்கம் சனாதனிகள் எங்கே உண்டோ, விஷ்ணு பாதம் எங்கே இருக்கோ அதுக்கு அந்த ஊரில் இந்த பங்குனி நதி, இந்த வடபட்சம், அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்தையும் அங்கேயே இப்போ வந்து பித்ருபூஜனம் சாத்தம் அப்படிங்கிறதுனால லௌகிகமான உற்சவம் மாதிரி அதை பார்க்க முடியாது. இந்த வெள்ளரி பிரித்து கொடுக்கறது, அதுக்கப்புறமா நீர்மோர், அந்த மாதிரி அவர் சரீர சௌகரியத்துக்கும் பார்க்குறது, ஆச்சாரத்தையும் சொன்ன மாதிரி அந்த கயாவை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த பாதகயா க்ஷேத்திரம்னு புருபூதிகா பீட்டம்னு ஆந்திராவில் பிதாபுரம் அங்கேயும் பிரச்சாரம் இருக்குது. மாதகயா க்ஷேத்திரம்னு குஜராத்தில் இருக்குது. சரஸ்வதி நதி வெளியில் வருவாங்க சில கிலோமீட்டருக்கு. அதனால் அந்த சரஸ்வதி நதி கரையில் சித்தப்பூர்னு ஒரு ஊர், மாத்திருக்கையான்னு பேர், அங்கே வந்து அதையும் பிரபலப்படுத்திருக்கு. சமக்கிர விகாஸ், அதாவது ஓரமாக காவேரியில் சில சமயம் தீர்த்தம் போயிட்டு இருக்கோம், அது வேறு. அது முழுக்க எப்படி எல்லா இடமும் தீர்த்தம் எப்படி ஓடுறது, பிரவாகம் அப்படிங்கிற மாதிரி தர்மம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒன்று நல்லா நடக்கிறதுக்கு தர்ம பிரச்சாரகர்களும் தேவை. தர்ம சேவகர்கள், தர்ம பிரச்சாரகர்கள், சேவை பண்ணக்கூடியவர்,
பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். அது புருஷாலையும் வேணும், ஸ்திரீகள்லையும் வேணும். ஸ்திரீகள் செய்யக்கூடியது ஸ்திரீகள், புருஷா பண்ணக்கூடியது புருஷா. அந்த மாதிரி அப்போதான் இந்த வேத மார்க்கம்ங்கிறது, இந்த வைதீகம்ங்கிறது முழு பலனை நமக்கு அந்த மந்திரங்கள் மூலமாக என்ன நல்லது நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரோ, என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரோ, என்ன ஸ்ரேயஸ் பலப்பிராப்தி. நிஷ்காமியமாக பண்ணுறது வேற. முதல்ல பலன் தேவைப்படும் போது அந்த பலன் கிடைக்கணுங்க. அதுக்கப்புறம் பலன் வேண்டாம், எனக்கு வேண்டாம், தபஸ் போகணும்னு இருக்கிறது அடுத்த நிலை. லௌகீகமான நிலையில் நம்ம பலன் நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பலன்கிறது அந்த கர்மாக்களில் தோஷம் இல்லாமல், லோபம் இல்லாமல், திரவிய லோபே தர்ம லோபெல்லாம் சொல்லுங்க இந்த ஹோமத்தில், அந்த மாதிரி இந்த லோபங்கள்லாம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி தர்ம பிரச்சாரத்தை நித்தியபடி இந்த சந்தியாவந்தனம் பண்ணுற பழக்கத்தை, ஸ்ரீருத்ர பாராயணத்தை, இந்த மாதிரி பாகவதம், இந்த மாதிரி சத்சங்கம், பகவத்கீதா சத்சங்கத்தெல்லாம் நிறைய அபிவிருத்தி பண்ணி நீங்கள் அங்கங்கே போகிற இடத்துல தர்ம பிரச்சாரத்தையும் சேர்த்து பண்ணி மடத்து ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அவளுக்கும் புதுசாக யுவாக்கள் யார் சின்ன வயசுக்காராக இருக்காங்களோ அவள் டெக்னாலஜி அதெல்லாம் பண்ணுறதா இருக்கா அவளுக்கு சமுதாய நிர்மாணம். சமுதாய நிர்மாணங்கிறது பவன நிர்மாணம் தெரியும். முன்னாடி வேற மாதிரி இந்த கட்டடங்கள் இப்போ நல்ல சொந்தமாக இருக்குது. இதெல்லாம் கட்டடங்களை நிர்மாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு சமுதாயத்தை நிர்மாணம் பண்ணணுங்கிறதுக்கு இந்த மாதிரி சத்சங்கங்கள் நிறைய வரும். ஒவ்வொரு கோவிலையும் சத்சங்கம், முக்கியமாக மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் சத்சங்கம், அங்கங்கே வேத கிளாஸு, பாராயணங்கள், தீர்த்த யாத்திரை, ஜோதிலிங்க யாத்திரை, இதெல்லாம் நிறைய நடந்து இத்தனை நாள் நீங்கள் க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாதாரணமாக 3 ராத்திரி 5 ராத்திரி அதெல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி சங்கர் ஜெயந்தியை ஒட்டி இந்த சந்தர்ப்பம் கிடைச்சி நாளைக்கு ஒரு 100 பேர், கிட்டத்தட்ட 100 பேர் வேதம் படிப்பு முடித்து நாளைக்கு சர்டிஃபிகேட்லாம் வழங்கிட்டு வரேன். அபிஜித் முகூர்த்தம் மத்தியானத்தில் அவதார கட்டம், அதுவும் நாளைக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த சங்கர் ஜெயந்தி உற்சவங்கிறது வேறு வேறு பிரதேசங்களையும் நடந்தது. பஞ்சாபில் சண்டிகர், லுதியானா, அமிர்த்சர் அங்கெல்லாம் நடக்கிறது. காஷ்மீரில் 10 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் சாமவேத பாராயணம் நடந்துட்டுருக்கு. நேபாளில் காட்மண்டுவில் இங்கேருந்து சாஸ்திரிகள்லாம் போயிருக்கேன். அங்கே போய் காட்மண்டோட பசுபதிநாதர் கோவிலே இடம் விட்டுருக்கேன். அங்கேயும் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஆந்திராவில் ஒரு 70லேருந்து 80 இடத்துல சங்கர ஜெயந்தி இந்த வருஷம் அந்த ஊரில் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி சங்கர ஜெயந்தி கொண்டாடி இருக்கேன். இந்த சங்கர ஜெயந்திங்கிறது விசேஷமாக கொண்டாடுறோம். அதெல்லாம் இந்த நம்பிக்கையை புனருத்தாரணம் பண்ணணும். கோவிலை புனருத்தாரணம்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த வேத தர்மத்தை புனருத்தாரணம் பண்ணிருந்து ஆச்சாரியர். நமக்கு வேதம்தான் பிரதானம், வேதம்தான் பிரமாணம். அதான் ஆத்தத்திற்காக நம்ம எடுத்துக்கணும். இந்த 40 சம்ஸ்காரங்கள் முக்கியம். அது மந்திரபூர்வமாக பண்ணுறோம், மந்திரபூர்வம் இல்லாமல் பண்ணுறோம். மொத்தத்தில் சம்ஸ்காரங்கிறது இந்துக்களுக்கு எல்லாருக்கும் அந்த பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். நாமகரணம், அக்ஷராபியாசம், இதெல்லாம் அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள். அக்னி உபாசனை, கோசம்ரட்சணம், பூர்வ ஜென்மா, புனர்ஜென்மா,
पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं यह संसारे बहुदुस्तारे कृपया काले पापी मुरारे அந்த மாதிரி அந்த இதெல்லாம் சொல்லி மொத்தத்தில் சித்தாந்தம்னு சொன்ன இந்துக்களுடைய நம்பிக்கைகள் இல்லை, விக்கிரகாராதனை இதெல்லாம் பற்றியெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்லி பஞ்சபூதம் பாலாத்தங்கரையில் சபரிமலை பாலாத்தங்கரையில் இந்த மாதிரி பாராயணம் பண்ணக்கூடியது 4 யுகத்தில் 4 ரூபத்தில் ஓடும் அந்த பாலா. சுதா க்ஷீர கிருதாம்பசா அமிர்தமாக ஒழித்து பாலாக ஒழித்து நெய்யாக ஒழித்து நீராக ஒழின்னு சொல்லி மொத்தத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரூபத்தில் பிரவாகம்னு சொல்கிறோம். அதனால ஒரு புண்ணியமான நதி அந்த 3ஆம் வருஷம் அங்கிருந்து ஒரு கூட நிறைய பிரவாகம் நல்லா இருக்குது. அந்த பாலாத்தங்கரையில் அந்த பாலாத்தங்கரையில் நீங்கள் எல்லாரும் நதிக்கீழே சட்டகுணம் தீர்த்த காரியில் பண்ண 100 மடங்கு கொண்டு சொல்லுவேன். அங்கே மணிமண்டலத்தில் நீங்கள் எல்லாரும் இதை பண்ணக்கூடிய இந்த சௌபாகியம் சௌபாகியம் ஆரோக்கியம் தெய்வீக பரமம் சுகம் அந்த மாதிரி அந்த சௌபாகியத்தோடு நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த வேத தர்மத்துக்கு நல்ல சேவை பண்ணி அதுக்காகத்தான் தெரிவாங்க. அப்பப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இதை கல்யாணத்துக்காக பார்க்கும்போது அவன் எல்லாரையும் அருந்ததி அழிச்சுட்டு போகணுங்கிறான். 7 விஷயம் நாங்கள் 7 பேர் அப்படிங்கிற எல்லாரும் 7 பேர் முக்கியம்தான். ஆனாலும் அருந்ததியும் முக்கியம், அவளையும் அழிச்சுட்டு போகணும்னு ஈஸ்வரன் சொல்கிறார். ஆரியா பெருந்ததி தக்க சாகாயம் கர்த்துமரதி வாயன ஏகோடு காலியே புறந்துருவான் நிகழ்ந்ததான். மொத்தத்துக்கு சிருஷ்டியில் ஒரு திறமை கொடுத்துருக்கேன். அது மாதிரி பேச்சுவார்த்தைகள் அது மாதிரி இதில் பொருளாதார சாமர்த்தியம்னு அவர் வந்து ஸ்ரீராம் அசிக்ஷிதப்பட்டு சொல்லுகிறார். காளிதாசன் படிக்காதே காளிதாசனை படிச்சு இருக்கேன். அதில் வரும்போது அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் தந்தான். சகதர்மச்சாரிணி அப்படின்னு ஆச்சாரியால் வந்து கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது இத்தம் சகதர்மச்சாரிணி சம்பிரயோகா அப்படின்னு பாஷ்யத்தை சொல்கிறேன். சகதர்மச்சாரிணின்னு சொல்கிறேன். எப்படி இந்த ஜனகர் சீதா மௌசுதா சகதர்ம சரித்தவா பிரதீட்சீனாம் பத்திரத்தை பாடி பாடினான் மாதிரி அந்த ஸ்திரீகளும் தர்ம காரியத்தில் அவளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவள். அவளுக்கும் இந்த மாதிரி நேரமும் சௌகரியமும் கழிச்சு அவளுக்கு வர வேண்டியதுங்கிறது நல்ல விஷயம். அவளுடைய சௌகரியத்துக்காகவும் சம்பிரதாய பாடசாலாவும் நடந்துருக்கு. திருப்பதி, விஜயவாடா, ஹைதராபாடு, இப்போ புதுசாக திருவாரூர்காவில் ஆரம்பிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீரத்தில் நாசிக்கு, புனா அந்த மாதிரி ஊர்லாம் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு பூஜைன்னு ஒன்று சொல்லும்போது அவளும் அந்த புரிஞ்சு அவளும் அதுக்கு அனுகூலமாக இருந்துட்டு பரஸ்பரம் சம்சார வாழ்க்கைன்னு சொன்னாலே பரஸ்பரம் அது பகசு தனியாக ஏகாந்தமாக பண்ணுவதுன்னு இருக்கும். சம்சார வாழ்க்கைன்னு சொல்லும்போது அதில் பரஸ்பரம்ங்கிறது முக்கியமான விஷயம். அது பரஸ்பரம்ங்கிறதுக்கு இந்த மாதிரி அவளுக்கு இதில் ஒரு ஸ்ரத்தா பக்தி விசுவாசம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு குடும்பங்கிறது நல்லாவே இருக்குது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அவளும் நாளைக்கு எல்லாம் சொல்லி வருவது அங்கே காஷ்மீர்லேயும் சுவாசினி கொடுக்குறவங்க
அந்த காஷ்மீரி பண்டிட் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு அவளுக்கு சுவாசனை பூஜை பண்ணி இந்த கன்யா பூஜனம் சுவாசனை பூஜனம். இந்த கன்யா பூஜனம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் ஆச்சாரியம். கன்யா பூஜன சுப்பிரசன்ன ஹிருதயாம் காமேஸ்வரானுபஸ்திதாம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீசைல ஸ்தலவாசினி பகவதி ஸ்ரீமாதரம் பாவின்னு சொல்கிறார். அதனால் அவள்னாலும் கூட இந்த நூத்தன படிப்பையும் படிச்சுட்டு இந்த திருக்குறள் படிக்கிறது ஒரு 3 வருஷத்தில், நாராயணியம் படிக்கிறது 3 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்காக அவள் ஒரு பிஏ பிடெக் அது மாதிரி படிக்கிறோம். அதையும் படிச்சுட்டு அந்த 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை சங்கராச்சாரிய ஸ்தோத்திரங்கள், திருப்புகழ், நாராயணியம் 1000 ஸ்லோகம் இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கு. இந்த வேத வித்தி, வேத அனுஷ்டானம், வேத தர்ம பிரச்சாரம்லாம் விசேஷமாக பெண்களுக்கு நடக்கணும். ஒரு விழாவுக்கு இருக்கணும். இப்போ அம்மாவுடைய இதோட கருவியோடு எல்லாரும் அழகான காட்சியும் புகழாக வாழ்ந்தோம். அன்னை காமாட்சி தேவி அம்மாவுடைய இதோட நாளைக்கு சண்டி ஹோமம் நல்லா விசேஷமாக பண்ணி ஆச்சாரியனுடைய தைரியம் தயாளுதாம் ஸ்துவந்தே சம்போ தீனேஸ்வரி மகஸ்வரி விஷாச்சரேஸ்வர் சததம் சிந்தயந்தி மனோபவம். விஷாச்சரேஸ்வரர் நடக்கிறார் சாமி அவர் பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அங்கே தயாளுதாம் ஸ்துவந்தே சம்போ தீனேஸ்வரி மகஸ்வதி. சோதனைப்பட்டவா சோதனைப்படாதவா எல்லாருக்கும் அவர் கருணையோடு இருக்கா வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அதனால ஒரு காரணம் கரோதிக்கு சங்கராக அப்படின்னு ஆச்சாரியாருடைய ஒரு பக்தியமாக பண்ணி பிரணமத்தை ஹரித்தால் நித்தியம் ஆச்சாரிய பாடான்னு அப்பயிட்டு சொல்ல. இந்த மாதிரி ஆச்சாரிய பக்தி சேர்ந்து இந்த உற்சவத்தில் இந்த பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்ணுறது ஆச்சாரியாருடைய ஜெயந்தி நாளைக்கு கொண்டாடி ஆச்சாரிய கடாட்சியை கொடுத்து அது மூலமாக இந்த அவகாசம் மறுபடியும் கிடைச்சி இன்னும் பல ஊர்களையும் நிறைய பண்ணி இதெல்லாம் மரியாதை ஏற்பாடையும் பண்ணியிருக்கார்கள். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்க அங்கேயே வேலை பாடசாலை, கோசாலை எல்லாம் பவித்திரமான இடத்துல இந்த பவித்திரமான இந்த காரியத்துவம் அது மூலமாக புண்ணியம் வளர்ந்து அது மூலமாக உங்களுக்கு சரி உங்களுக்கு சாந்தமாக இருக்கும். பார்வதி